போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தேர்தலுக்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற நரேந்திர மோடி நாடெங்கிலும் சுற்றி சுழன்று இப்போதே பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். அதிமுக தன்னுடைய கூட்டணியை அறிவித்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே மதிமுகவோடு பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறது. இரண்டு கட்சிகளின் தலைவர்களும் பரஸ்பரம் அந்தந்த கட்சிகளின் தலைமை அலுவலகத்திற்கு சென்று மரியாதை நிமித்தம் சந்தித்து வந்திருக்கிறார்கள். நாளை நரேந்திர மோடி பங்கேற்க இருக்கக்கூடிய சென்னை பொதுக்கூட்டத்தில் கூட்டணியின் தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அலை நாடெங்கிலும் வீசி வருகிறது, தமிழ்நாட்டிலும் அவருக்கான ஆதரவு பல மடங்கு பெருக்கெடுத்து ஓடுகிறது என்றெல்லாம் தொடர்ந்து முழங்கி வரக்கூடிய நிலையில் அந்த கட்சியால் இன்னமும் கூட்டணி அமைப்பதிலே ஒரு முன்னேற்றத்தை காண முடியவில்லை. ஒரு இழுபறி தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ நாளை அந்த மேடையில் ஏறுவாரா என்பது தெரியாத நிலையில் வைகோ அவர்களின் வாழ்த்து பாமட்டும் இன்றைக்கு ஒரு அறிக்கை வடிவில் வந்திருக்கிறது. அதே போல தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்களுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையும் இன்றைக்குள் முடிவு தெரிந்துவிடும் என்று பாஜக அறிவித்திருந்தது. அதன் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் எதிர்பார்த்திருந்த அந்த முயற்சி பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறதா, அது இழுபறியா என்று அவர்கள்தான் சொல்ல வேண்டும். ஆனால் நடக்கவில்லை. அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் ராகுல் காந்தியை, காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார். 40 நிமிடத்திற்கு மேலாக இருவரும் பேசியிருக்கிறார்கள். தேர்தல் நடைபெறும் இந்த வேளையில் இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று சொல்வதை அரசியல் தெரிந்த எவரும் ஏற்பது சிரமம்தான். இந்த நிலையில் அவருடைய சந்திப்பும் பல்வேறு சந்தேகங்களுக்கு, பல்வேறு யூகங்களுக்கு இடமளிப்பதாக இருக்கிறது. அவை பற்றியெல்லாம் பேசலாம். குறிப்பாக அணி அமைவதில் தமிழ்நாட்டில் ஒரு முட்டுக்கட்டை நிலவுகிறதுக்கு இழுபறிக்கு காரணம் தொகுதி பங்கீட்டில் இருக்கக்கூடிய சிக்கலா அல்லது கொள்கை சிக்கலா என்கிற கேள்விகள் எழுகின்றன. அவற்றை பற்றியும் நாம் பேசலாம். நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தொல் திருமாவளவன், தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொருளாளர் திரு SR சேகர், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ER ஈஸ்வரன், இவர்களோடு மூத்த பத்திரிகையாளர் S மணி ஆகியோர் பங்கேற்கிறார்கள். நாம் பேசலாம். வணக்கம். திரு SR சேகர், உங்களிடமிருந்தான் தொடங்க வேண்டும். இந்த இழுபறிக்கு என்ன காரணம்? இல்லை, இது இழுபறின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? நேற்றைக்கு அறிவித்து இன்றைக்கு நடக்கவில்லை என்றால், நாளை கலந்து கொள்வார் வைகோ என்று அறிவித்து எதிர்பார்த்திருந்த நிலையில் அவர் பங்கேற்பாரா இல்லையா என்பது நேற்றிலிருந்தே ஊகமாக வந்து கொண்டிருக்கிறது. அவர் பங்கேற்பதற்கான அறிகுறிகள் இல்லை. அவர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிற அறிக்கையிலும் வாழ்த்து மட்டும்தான் சொல்லியிருக்கிறார். எனவே இது இழுபறி இல்லாமல் வேற என்ன? இல்லை, பங்கேற்காவிட்டால் அது இழுபறி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவது எந்த வகையில் சரின்னு எனக்கு தெரியல. ஒன்று. இரண்டாவது விஷயம், கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடந்தது. அவர் கூட்டணியில் இருக்கிறார். அதை பற்றி எந்த விதமான முரண்பாடும் இல்லை. கூட்டணியினுடைய தொகுதிகள் பங்கீடு செய்யப்படவில்லை. எனவே அவருடைய பங்குக்கு அவர் அது சரியில்லை என்று நினைத்து, எனவே அது முடிந்த உடனே மேடை ஏறலாம் என்று நினைப்பதாகத்தான் அவருடைய அறிக்கை இருக்கிறது. தொண்டர்களை கூட போகலாம் என்று சொல்லியிருப்பதாகவும் செய்தி இருக்கிறது. வாழ்த்துப்பா வேறு கொடுத்திருக்கிறார். எனவே அதை பற்றி நீங்கள் அதிகமாக கவலைப்படுவதற்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் கவலைப்படல. மற்ற கட்சிகளில் ஏற்பட்ட குழப்பங்கள்லாம் நீங்க கவலையோட பேசியிருக்கீங்க. அது அடுத்த கட்சிகளுடைய பிரச்சனை என்றெல்லாம் நீங்கள் ஒதுக்கவில்லை. உங்களிடம் கேட்க வரும்போது, உங்கள் கட்சி நரேந்திர மோடி அவர்கள் வண்டலூர் பிரச்சார கூட்டத்திற்கு வரும்போது கூட்டணியின் எல்லா தலைவர்களும், எல்லா கட்சி கூட்டணி தலைவர்களும் அந்த மேடையில் தோன்றுவார்கள் என்று அறிவித்திருந்தீர்கள். அது சாத்தியமாக போகிறதா, சாத்தியம் இல்லையா? எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய ஒரு முக்கியமான தலைவர்கள் ஒருவர் ஈஸ்வரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் மேடையிலே தோன்றப் போகிறார். இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் பச்சமுத்து அவர்கள் மேடையிலே தோன்றப் போகிறார். மற்றவர்களும் நாளைக்கு 3 மணி வரை இருக்கிறது நேரம். ஆகவே அவர்கள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 2% ஓட்டு வங்கிகள் மட்டுமே இருந்த ஒரு கட்சி ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாட்டிலே உருவாகி இருக்கிறது. அதற்கு மேல் அதிகமாக வாக்கு வங்கிகளை பெற்ற மற்ற கட்சிகள் இந்த கட்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவானது. இப்படி இந்த கூட்டணி வந்துவிடக்கூடாது என்கின்ற ஆதங்கத்திலே பரப்பக்கூடிய பலவிதமான பிரச்சாரங்கள்
அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் இப்போது பேசப்படுகிறது. சரி, உங்கள் வார்த்தையிலே சொல்ல வேண்டுமானால் கடந்த தேர்தலில் 2% வாக்குகளை மட்டுமே வாங்கிய ஒரு கட்சியின் தலைமையில் ஒரு அணி அமைந்து விடுமோ என்று மற்றவர்கள் ஏன் அச்சப்பட வேண்டும்? உங்களால் இவ்வளவு முயற்சிகள் எடுத்த பிறகும் 2 தலைவர்கள் தான் உங்களால் பெயர் சொல்லி கலந்து கொள்வார்கள் என்று அறிவிக்க முடிந்திருக்கிறது. இதில் முன்னேற்றம் இல்லை என்று சொல்வதா, இது பின்னடைவு என்று சொல்வதா? இல்ல, உங்களை பொறுத்த மட்டும் இது முன்னேற்றம் இல்லை. எங்களை பொறுத்த மட்டும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். பேச்சுவார்த்தையுடைய நிலைமை எப்படி இருக்கிறது எங்களுக்கு தெரியும். ஆக இது என்ன நடக்க போகிறது தெரியும். அதை பல்வேறு நேரங்களிலே குறிப்பிட்டிருக்கிறோம். இரண்டாவதாக 2% வாக்குகளை பெற்ற கட்சி அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இன்று அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் 2% மீறி நாங்கள் சொல்லுகின்ற 18%, நாங்கள் என்றால் இப்போ ஊடகங்களின் மூலமாக நாங்களே அறிந்து கொண்ட விஷயங்கள், மக்களுடைய ஆதரவு எங்களிடம் பக்கம் இருக்கிறது என்று நாங்கள் யதார்த்தமாக கிரவுண்டிலே போய் தெரிந்து கொண்ட விஷயத்திலே அதை வைத்து சொல்லுகிறோம். ஆகவே இது ஒரு வலுவான கட்சி, இது வெற்றி பெறும் என்கின்ற அடிப்படையிலே தான் கூட்டணிக்கு தயாராவார்கள் மற்ற கட்சி. அவங்க எங்களை நோக்கி வந்திருக்கிறார்கள், வருவார்கள், தொடர்ந்து நடக்கிறது. காங்கிரஸ் கட்சி தேர்தலுக்கு நேரம் இன்னும் வந்துவிடவில்லை, அவசரம் இல்லை, நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு காலம் இருக்கிறது என்று சொல்வதெல்லாம் பற்றி கவலைப்படாதவர்கள். பிஜேபி தொடர்ந்து முன்னாலேயே ஆரம்பித்த பிறகு அதிலே உங்களுடைய பாணியிலே ஏதோ ஒரு சுணக்கம் வந்து விட்டது என்று சொன்னால், பிஜேபி தானே முதலில் பிரதமர் வேட்பாளரை அறிவித்து பிரச்சாரத்தை தொடங்கியது, காங்கிரஸ் அல்லவே. திரு மணி, இந்த இழுபறி என்று சொல்வதை திரு எஸ்.ஆர். சேகர் ஆட்சேபிக்கிறார். பத்திரிகையாளராக இந்த போக்குகளை நீங்கள் எப்படி அனுமானிக்கிறீர்கள்? நான் எப்படி இந்த பிரச்சனையை பார்க்குறேன்னா, 1998, 99 இந்த 2 தேர்தல்களில் வந்து பிஜேபி வந்து திமுகவோடையும் அதிமுகவோடையும் கூட்டணியில் இருந்தாங்க. 98ல் அதிமுகவோட இருந்தாங்க, 99ல் திமுகவோட இருந்தாங்க. அப்போ வந்து இந்த பிரச்சனைகள் வரல. எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எப்பயுமே கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போகும்பொழுது வந்து ஒரு அப்பர் ஹேண்டில் போனோம். அதாவது வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பெரிய அண்ணன் முறையில் வந்து அந்த பேச்சுவார்த்தையை அணுகுனாங்கன்னா தான் வந்து அதில் வந்து ஒரு சுமூகமான ஒரு முடிவு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ கலைஞரும் ஜெயலலிதாவும் அதை அணுகும் பொழுது வந்து பிரித்து கொடுத்தார்கள், இவர்கள் வாங்கி கொண்டார்கள். ஆனால் இன்னைக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கூட்டணிக்கு யார் தலைமை தாங்குவது என்ற ஒரு சிக்கலே தெரிந்தோ தெரியாமலோ உள்ள நிலவுகிறது. அது ஒரு முக்கியமான காரணம். இல்ல, பாஜக தானே தலைமை தாங்க அவர்கள் சொல்லுகிறார்கள். அதுக்கு அதை வந்து இப்ப தேமுதிக எப்படி ஏத்துக்குச்சுன்னு தெரியல, வைகோவோட உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நார்த் தமிழ்நாட்டில், வட தமிழ்நாட்டில் தான் வந்து அதிகமான சீட்டுகளில் வந்து பங்கு போட்டுக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எந்த லெவலுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, நான் பேச சொல்ல விரும்பல, ஒரு பிஜேபி தலைவர்கிட்ட நான் இன்னைக்கு பேசிட்டு இருந்தேன் தொலைபேசியில். அவர் சொல்றாரு வந்து இவங்க கேட்கறதெல்லாம் சார் பிரிச்சு கொடுத்துட்டோம்னா நாங்கள் ஆந்திராவில் இல்லை கேரளாவில் தான் போய் நிற்கணும் போல இருக்குன்றாரு. அந்த லெவலுக்கு வந்து இப்போ அங்கே உள்ளுக்குள்ள வந்து ஒரு சிக்கல் இருக்குது. என்னுடைய பார்வையில் வந்து இது வந்து இவங்களுக்கு 98, 99 இன்னும் சொல்லப்போனால் 2004 இவங்க ஜெயலலிதாவோட நின்ன பொழுது கூட வந்து வராத சிக்கல் இப்போ ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, கூட்டணியில் நம்ம பேச்சுவார்த்தைக்கு போகும்பொழுது வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூட்ல போனோம், அதை மற்றவங்க கேட்கணும். அது இல்லை. இன்னைக்கு இவர்கள் சொல்லுகிற மாதிரியான அந்த வாக்கு வங்கி மோடி அலை என்பதெல்லாம் வந்து அந்த வைகோவோ அல்லது வந்து தேமுதிகவோ அல்லது பாமகவோ ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழல் காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். எஸ்.ஆர். சேகர், அந்த வாதத்தை நீங்க ஒப்புக்கொள்றீங்களா? இல்ல, அதாவது பிக் பிரதர் ஆட்டிடியூடுங்கிறது மற்ற கட்சிகளாலே தொடர்ந்து இன்சிஸ்ட் பண்ணப்பட்டு அது நடித்து காண்பிக்கப்பட்டு நடைமுறையில் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் நீங்க வந்து அந்த பர்சனாலிட்டி கல்ட், அந்த லீடர்ஷிப் வாஜ்பாய், அத்வானி, மோடி என்ற வகையிலே தவிர மீது எல்லாத்தையும் சமமாக நடத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. ஆகவே அது ஒருவேளை மனோதத்துவ ரீதியிலோ அல்ல இந்திய அரசு, தமிழ்நாட்டு அரசினுடைய வகையிலோ இருக்கிறதற்கு வாய்ப்புகள் பத்திரிகையாளருடைய பார்வையில் இருக்கலாம். எங்களுடைய பார்வையில் இல்லை. சமமாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள், நாங்களும் நடத்தப்படுகிறோம், அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். எங்களுடைய தலைவரே சொல்லியிருக்கார், சந்தோஷமான செய்திகள்லாம் வரும் சொல்லி. சந்தோஷமான செய்திகள் வரும். ஆகவே நீங்கள் வந்து அமைதியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மக்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய செய்தியாக எது வேண்டுமானாலும் இருக்கலாம். திருமா, நீங்களும் கூட இந்த கூட்டணி, நீங்கள் ஒரு கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாலும் அந்த கூட்டணியின் இளைய பங்காளி அல்லது ஒரு அங்கம் என்ற அளவோடு நிற்காமல் நீங்களும் அணி சேர்க்கையிலே உங்கள் பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். விஜயகாந்த் அவர்களை சந்தித்து நீங்களே கூட இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறீர்கள். அப்போது மதவெறி, ஜாதிவெறி சக்திகளுக்கு எந்த விதத்திலும் தமிழ்நாட்டில் ஊக்கமளித்து விடக்கூடாது என்று அவரிடத்திலே சொல்லி கூப்பிட்டிருக்கிறீர்கள். ஆனால் அவர் பிடி கொடுத்ததாக இதுவரையிலும் தெரியவில்லை. என்ன நடக்கிறது? கூட்டணிக்கு ஆள் பிடிக்கிற வேலையை நாம் செய்யவில்லை. இல்லை, அழைப்பு கொடுத்தீர்கள் அப்படின்னு தான் நான் சொன்னேன், ஆள் பிடிக்கிறீர்கள்னு நான் சொல்லலை. இல்லை, அது இன்னொரு முறை அதை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா நான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தொடர்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு, தொடர்ந்து சொல்லிட்டோம். எந்த ஊசலாட்டமும் இல்லை. ஆனால் தமிழகத்திலும் இந்திய அளவிலும் வந்து ரொம்ப வெளிப்படையாக, இதுக்கு முன்புலாம் இல்லாத அளவுக்கு வெளிப்படையாக சாதியை வந்து ஒரு அரசியல் தந்திரமாக அல்லது ஒரு உத்தியாக கையில் எடுத்து ஒரு கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி வேலை செய்யுது. அகில இந்திய அளவில் வந்து பாரதிய ஜனதா கட்சி
இஸ்லாமியர்களுக்கு அல்லது சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை முன்வைத்து அதன் மூலமாக இந்துக்களின் வாக்கு வங்கியை திரட்டிவிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எடுத்து பண்ணுறாங்க. இந்த 2 விஷயத்தில் எனக்கு வந்து பெரிய அச்சமும் கவலையும் இருக்குது. அதனால் இந்த மாதிரியான சக்திகளோடு யாரும் கைகோர்த்து விடக்கூடாது அப்படிங்கிறத நான் வெளிப்படையாக ஒரு வேண்டுகோளாக திமுகவுக்கு உட்பட தொடர்ந்து 6 மாத காலமாக சொல்லிட்டு இருக்கேன். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே அதை நான் வெளிப்படையான வேண்டுகோளாக வச்சுருக்கிறேன். வைகோவுக்கு சொல்லியிருக்கிறேன், இடதுசாரிகளுக்கு சொல்லியிருக்கிறேன், மற்ற அரசியல் அமைப்புகளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் வந்து விஜயகாந்த் அவர்களை நான் சந்தித்தேன். அது ஒரு யதார்த்தமான சந்திப்பு தான். ஆனால் எல்லாவற்றையுமே ஊகங்களாக பார்க்குற ஊடகங்கள் திமுகவினுடைய தூதராக நான் போனேன் என்று சொன்னார்கள். அது 100க்கு 100 பொய். நான் அவரை சந்தித்தது திமுகவில் யாருக்குமே தெரியாது. சந்தித்த பிறகுதான் அவர்கள் விசாரித்தார்கள். அப்போது நான் சொன்னேன், நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கூட்டணி வைங்க, பிரச்சனை இல்லை. உங்களோட எனக்கு கூட கான்ட்ரவர்சி இருக்குது, நிறைய முரண்பாடுகள் இருக்குது. நான் உங்களை மேடைகளில் விமர்சனம் பண்ணியிருக்கிறேன், அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. இந்த திருமணத்துக்கும் வாங்க, அது மாதிரி இந்த மாதிரி 2 அமைப்பு பேரையும் சொல்லி இந்த கூட்டணிக்கெலாம் நீங்கள் போகக்கூடாது, இது என்னுடைய வேண்டுகோள் அப்படின்னு. அவர் சிரிச்சுக்கிட்டார். ஏன்னா எங்கள் கட்சியில் நாங்கள் தொண்டர்கள்ட்ட கேட்டு தான் முடிவெடுப்போம்னாரு. நல்லதுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதனால் கூட்டணி அமைக்கிற முயற்சியில் ஈடுபடுறதுக்கு எனக்கு எந்த ரோலும் கிடையாது. நான் ஒரு கட்சியில் ஒரு கூட்டணியில் இருக்கிறேன். திமுக கூட்டணியில் யார் யார் இடம்பெற வேண்டும் என்பதை திமுக தலைமை தான் முடிவு செய்யும். நாளை பாரதிய ஜனதாவோடு திமுக போகலான்னு இன்றைக்கி கூட வதந்தி நிறைய பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி பாரதிய ஜனதாவோடு திமுக போகணுனாக்கா திருமாவளவன் தேவையில்லைன்னு கூட அவங்க முடிவு பண்ணலாம். தமிழ்நாட்டில் வந்து பெரிய கட்சிகள், குறிப்பாக திமுக, அதிமுக, அவங்க யாரை விரும்புகிறாங்களோ அவங்கள கட்சியில் சேர்த்துக்குவாங்க, கூட்டணியில் சேர்த்துக்குவாங்க. தேவையில்லைன்னா அவங்க கழட்டி விட்டுருவாங்க. இது யதார்த்தமான ஒரு உண்மை. திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக விவாதம் முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.